பள்ளிக்கல்வித்துறை, தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தக்கூடிய முதல் மண்டல மாநாடு மதுரையில் நடைபெறுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. மதுரை கிழக்கு ஒன்றியமானது இந்த மதுரை மாவட்டத்திலேயே 127 நன்கொடையாளர்களை பெற்று முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. அதனால மதுரை கிழக்கு ஒன்றியம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஒன்றியமாகும். தற்போது கூட நம்முடைய மதுரை கிழக்கு ஒன்றியத்தில் கொடிக்குளத்தில் இருக்கக்கூடிய பூரணம் அம்மாள் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான 7 கோடி மதிப்புள்ள அந்த நிலத்தை தாராளமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால மதுரை கிழக்கு ஒன்றியம் தமிழ்நாடு அளவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஒன்றியமாக கருதப்படுகிறது. அதுபோல வெறும் கொடிக்குளம் மட்டும் அல்ல, இன்னும் எல்கேபி நகர், புத்தங்குடி, பியூபிஎஸ் ஒத்தக்கடை, அனைத்து ஒன்றியங்களுமே அனைத்து பள்ளிகளுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த பள்ளிகள். புத்தங்குடியில கல்விச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் பள்ளி சீரமைப்பு மாநாடு மாதிரி வச்சு நடத்தினாங்க. அதுலேயும் 20 லட்சம் மதிப்பிலான ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதே போல் எல்கேபி நகர்லையும் இந்தியன் பேங்க் உடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒன்று, ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் பல்வேறு நன்கொடையாளர்கள் கோடிக்கணக்கான மதிப்பீட்டில் மதுரை கிழக்கு ஒன்றியத்தில் நன்கொடை அளித்திருப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகும். இந்த கல்வியாண்டில் நம்முடைய மதுரை கிழக்கு ஒன்றியத்தில் பியூஎம்எஸ் எல்கேபி நகரும் பியூபிஎஸ் ஒத்தக்கடைக்கும் எஸ்எம்சி இது சிறந்த விருது கிடைச்சிருக்குது. அதனால் அதுவும் எங்களுடைய கிழக்கு ஒன்றியத்திற்கு கிடைத்த பெருமையாகும். அதனால் மதுரை கிழக்கு ஒன்றியமானது மதுரை மாவட்டத்திலேயே 127 நன்கொடையாளர்களை பெற்று முதலாவது இடத்துல இருப்பது எங்களுடைய கிழக்கு ஒன்றியத்துக்கு கிடைத்த பெருமையாகும். மதுரை கிழக்கு ஒன்றியத்துல நிறைய நன்கொடையாளர்கள் இருக்கிறாங்க. அதனால கிழக்கு ஒன்றியமானது மதுரை மாவட்டத்திலேயே மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஒன்றியமாகும். நன்றி.